வெல்கம் டு மணிமேகலை தமிழ். நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம். மூணு மூணு பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துருப்போம். ஸோ ரெண்டாவது நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்டாக் என்னன்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து இவங்க அடுத்து ஆர் லெவலில் கிராஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது இவங்கள எங்க பை பண்ணோம் அப்படின்னா 6896 நம்ம பிரேக் அவுட் ஆகி நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இவங்க அடுத்த லெவலாக இவங்க 7000 வரைக்கும் இவங்க போகலாம். அடுத்த டார்கெட் இவங்களுக்கு 7300 7400 வரைக்கும் இருக்கு. அடுத்த டார்கெட் 7800 வரைக்கும் இவங்க கிராஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு 7800 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது. ஸோ நம்ம அது வரைக்கும் வேணாம். ஸோ நம்ம இந்த 7700 வரைக்கும் 7400 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த ஹரிசாண்டலில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க எங்கே பிரேக் அவுட் ஆகிறாங்கன்னா இங்கே எடுத்து ஆகுறாங்க. ஸோ நம்ம 7000 பை பண்ணோம் அப்படின்னா சேஃப் சைடில் 7000 பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 800 இல்லை 400 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஸ்டாப்பர்ஸ் எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது இந்த பிரேக் அவுட் ஆக போகுது இல்லையா, இந்த கேண்டிலோட எட்ஜில் வைங்க, இங்கே வைங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க. பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இதுலேயும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதில் எடுத்தோம்னா இன்னும் நல்லா, ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் இது பிரேக் அவுட் ஆகும், அதாவது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும். ஸோ நம்ம இங்கே பிரேக் அவுட் எடுக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கேயும் பிரேக் அவுட் எடுக்கலாம். ஸோ இங்கே பிரேக் அவுட் இது வந்து கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் லெவல் பிரேக் அவுட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தாண்டவனா நீங்கள் எடுக்கலாம். ஸோ இல்லைன்னா இந்த இடத்துல கேண்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் எடுத்தாலும் நமக்கு 400 பாயிண்ட் நமக்கு எப்படி கிடைக்கும். ஸோ நீங்கள் சின்ன ஸ்டாக் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்கினாலும் உங்களுக்கு ஈஸியாக 800 ரூபாய் ஈஸியாக நமக்கு ஸ்விங் ரேட்ல கிடைக்கும். ஸோ சின்ன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாலட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய ஸ்டாக்ல வாலட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரிஸ்க்கும் நமக்கு இதில் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம ஸ்டாக் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணிட்டு பை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய்.